எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி சௌத்ரியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆர்பி சௌத்ரி எல்லாருக்குமே தெரியும், ஜீவா அவர்களுடைய அப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாத ஆர்பி சௌத்ரியுடைய ரகசிய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் பட்ட கஷ்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கும் மேலே தன்னுடைய மகன்களுக்காக ஜீவா மற்றும் இன்னொருத்தருக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுதான் பார்த்தீங்கன்னா மிக பெருமளவுக்கு எல்லார் மத்தியிலுமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்கள் கலங்கி போயிடுவீங்க. நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, ஜீவா அவர்களுடைய அப்பா இறந்து போயிட்டார். இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிலாம் இருக்கிறப்ப ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஜீவா அன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீரோடு ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஈவினிங் பார்த்தா அவருடைய அப்பா ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டார். இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. இப்படிலாம் இருக்கிறப்ப தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் ஈவினிங்கே போய் பார்த்துருப்பார். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரபரப்பு, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பரபரப்பாக இருக்கும்போது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய தம்பியுடைய அப்பா இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பார்த்தாரு. அதை எல்லாருமே உண்மையாலும் பெரிய விஷயமா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்பு கிடைக்கிறது உண்மையாலும் பெரிய விஷயம்தான். இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, ஜீவாவுடைய அப்பா ஆர்பி சௌத்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2 மனைவிகள் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் தமிழ் திரையுலகத்தில் ஒரு ப்ரொடியூசராக மாறினார். அதன் பிறகு அவருடைய அறிவு கூர்மையினால் பார்த்தீங்கன்னா சரியான வெற்றி படங்களை மட்டுமே சூஸ் பண்ணியிருக்கிறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கணிச்சு படங்களை எடுத்திருக்காரு. இது வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட படங்கள், வெற்றிகரமான படங்களை தயாரிச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும் தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, 2 ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. தன்னுடைய மகனை ஜீவாவை பார்த்தீங்கன்னா படங்களை நடிக்க வச்சு அவரையும் தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு மிக பெரும் அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி ஆர்பி சௌத்ரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய நிறைவேறாத ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவாவை தளபதி விஜய் போன்ற ஒரு உச்ச நடிகராக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆனால் அது நிறைவேறாதது அவருக்கு மிக பெரும் அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அதை விட 2வது மகன் அவ்வளோ திறமை படைத்தவனா, ஜீவாவை விட திறமை படைத்தவன் 2வது மகனா. ஆனால் அவனுக்கு ஒரு சினிமா துறையில் ஒரு வெளிச்சமே கிடைக்காம போனது. இத்தனைக்கும் 70க்கும் மேற்பட்ட படங்களை தயாரித்த தன்னுடைய மகனுக்கே, ஒரு 2வது மகனுக்கே அதுவும் இவ்வளோ திறமைகள் இருந்தும் வெளிச்சம் கிடைக்காம போனது. கடைசி வரைக்கும் அவர் சோகமாகவே இருந்திருக்காரு. இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்பி சௌத்ரியுடைய சோக கதை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திறமையால் உயர்ந்தவர் அவர் அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. நேயர்கள், இதை பற்றி உங்களுடைய கருத்தில் மறக்காமல் தெரிவிங்க. ஆர்பி சௌத்ரியுடைய இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.